இந்த உலகத்தில் ஒரு வாசகம் வந்து உன் முன்னால் நிற்கிறது. எனக்கு இன்றைக்கு பேச்சுக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள், வைய தலைமை கொள் என்பது அந்த பேச்சு. அந்த தலைப்பு வையம் என்றால் உலகம், உலகத்தை நான் தலைமை கொள்ள வேண்டும் என்பது பேச்சு. இது சாத்தியமா? இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை என்றால் மகாகவி பாரதி அந்த சொல்லை போடுவானா? இன்றிலிருந்து இதோ நீ எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ பேருடைய பேச்சை கேட்டு இருக்கலாம். நான் எந்த பிரிப்பரேஷனும் என்கிட்ட கிடையாது. நான் மிக மிக தெளிவாக சொல்லுகிறேன், எப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்திக்க தொடங்குகிறாய் என்றால் உனக்கு முன்னால் வந்து சொல்லக்கூடிய சொற்களினுடைய பொருளை எப்பொழுது நீ முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அந்த வினாடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். ஒரே ஒரு சொல்தான், வைய தலைமை கொள் என்கிறான் பாரதி. பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியில் இருந்து வெள்ளிங்கிரிஸ் ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்த ஒரு தலைப்பு வைய தலைமை கொள். இஸ் திஸ் பாசிபிள்? இந்த உலகம் 1200 கோடி மக்களை கொண்ட ஒரு உலகம். இந்த உலகம் மலைகளையும் கடலையும் காடுகளையும் மிகப்பெரிய நாடு நகர கிராமங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புவியில் பரப்பு. இந்த பரப்பிற்கு தலைமை கொள் என்று சொல்லுகிறான் பாரதி. இது சாத்தியமா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுகிறானே, அப்படி என்றால் இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? டைரக்டா ஒரு பொருள் கொண்டால் அது சாத்தியம் இல்லை. ஆனால் இதற்கு என்று ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேச்சிற்குள் நுழைகிறேன். என்ன பொருள் தெரியுமா? வையம் என்பது என்ன? பீத்தோவன் என்கின்ற ஒரு மிக பிரமாதமான ஒரு இசை கலைஞன். அவன் எந்த கருவியை எடுத்தாலும் அவ்வளவு அற்புதமாக வாசிப்பானாம். அந்த கலைஞனை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு தலைவன் சொன்னான், அந்த தலைவனின் பெயர் மார்ட்டின் லூதர் கிங். அந்த மார்ட்டின் லூதர் கிங் அடிமைப்பட்டு கிடந்த கருப்பின மக்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று பேசத் தொடங்கினான். அப்படி பேசத் தொடங்குகின்ற அந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தன் அடிமைப்பட்ட சமூகத்தை பார்த்து சொன்னான், நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால், என்ன வார்த்தை பாருங்க, இதோ நான் பிரார்த்தனையோடு சொல்லுகிறேன். பைபிளில் ஒரு சொல் வரும், செவிகள் இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. எல்லோரிடத்திலும் தான் செவி இருக்கிறது. ஆனால் வார்த்தைகளை சரியாக வாங்கிக் கொண்டு புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அந்த ஞானவான்களை இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உனக்கும் அதே சொல்லுகிறேன், செவி உள்ளவர்கள் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த மார்ட்டின் லூதர் கிங் சொன்னான், தான் அடிமைப்பட்டு கிடக்கின்ற அந்த மக்களை பார்த்து சொன்னான், என் அடிமைப்பட்டு கிடக்கின்ற என் சகோதரனே, நீ வாழ்க்கை விடுதலை பெற வேண்டும் என்றால் நீ அப்ளை பண்ணிக்கோ உன்னுடைய வாழ்க்கையில. மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன அந்த வார்த்தை யாரோ ஒரு அடிமைப்பட்டு கிடந்த இளைஞனுக்கு சொன்ன வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை எப்படி பயன்பட வேண்டும் என்பது நீ முடிவு செய்து கொள். அவன் சொன்ன வார்த்தை இவ்வளவுதான். நீ எப்படி தெரியுமா உன் வாழ்க்கையை சந்திக்க வேண்டும்? நீ ஒரு தெருவை பெருக்குகின்ற நகர சுத்தி தொழிலாளியாகவே இரு. ஆனால் அந்த நகரத்தை, அந்த தெருவை நீ எப்படி துடைப்பத்தை எடுத்து பெருக்கு தெரியுமா? பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் ஒரு கருவியை எடுத்து எப்படி மீட்டுவானோ அப்படி அந்த துடைப்பத்தை எடுத்து இந்த தெருவை பெருக்குவாயாக என்று பேசுகிறான் மார்ட்டின் லூதர் கிங். ஏதோ ஒரு படத்துல கமலஹாசன் கூட சொல்லுவார், ஒரு வீட்டை பெருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பாத்ரூமை கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண சமையலை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு வகுப்பெடுப்பதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதை விட சிறப்பாக வேறு ஒருவர் செய்துவிட முடியாது என்கின்ற அளவிற்கு நீ அந்த செயலை செய்தால் அந்த உலகத்திற்கு நீ தலைமையேற்றிருக்கிறாய் என்று பொருள் என்பதுதான் பாரதி சொன்ன இந்த வார்த்தைக்கான நேர்த்தியான நேர்மையான பொருளாக இருக்க முடியும். இப்போ என்ன பாருங்க, நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸருங்க, மேடையில எல்லாம் பேசுறேன். இந்த காலேஜ்ல யூஜிசி ஸ்கேல் நான் வாங்குறேன். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு காசு கிடைக்கும்னு பெரியவங்களுக்கு தெரியும். அங்க போய் நான் வந்து 1 ரூபா சம்பளம் எனக்கு கூடுதலா வேணும்னு சொல்லி கேட்டா தரமாட்டாங்க. இப்போ நான் இந்த மேடையில நின்று பேசுறேன்ல, எனக்கு எவ்வளவுங்க சம்பளம் கொடுக்கலாம்? இப்ப நான் பேசுறேன், என் நேரத்தை என் புத்தியை நான் செலவு செய்யறேன், எனக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? இப்ப நான் 1 கோடி ரூபாய் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன்.
என் பேச்சை நீ கேட்டு பார், பிறகு நீ முடிவு செய் கொடுக்கலாமா வேண்டாமா என்று. உண்மையாவே கொடுக்கலாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. 1 கோடி ரூபாய் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த கோடியில போய் உட்கார்ந்து கோம்பாங்க, தரமாட்டாங்க. ஆனா யாருக்கு தெரியுமா தருகிறார்கள்? நாபி கமலத்திலிருந்து என்னுடைய ஞானத்தை எடுத்து என் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒளிவர வேண்டும் என்று பேசக்கூடிய சிந்தனையாளரான எனக்கு இல்லை கோடி ரூபாய். ஆனால் அரிதாரம் பூசிக்கொண்டு யாரோ போல் நடிக்கின்ற ஒரு நடிகனுக்கு இந்த நாட்டில் 1 கோடி ரூபாய் காசு கொடுக்க தயாராக இருக்கிறார்களே தவிர சிந்தனையாளர்களுக்கு இந்த உலகத்தில் காசு கொடுக்க தயாராக இல்லை. அப்படி என்றால் நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா? ஆக முடியும் குழந்தைகளே. எப்பொழுது தெரியுமா நான் கோடீஸ்வரி? பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் என்றைக்கு இந்த உலகத்தில் 1000 காதுகள் திறந்து கொள்ளுகின்றனவோ அப்பொழுது நான் 1000 கொண்டவளாக இருக்கிறேன். லட்ச காதுகள் திறந்து கொள்ளுகின்ற பொழுது லட்சாதிபதி ஆகிறேன். கோடி காதுகள் திறந்து கொள்ளுகின்ற பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என்னுடைய உலகத்திற்கு நான் தலைமை ஏற்பது என்பது இதுதான். யாரோ ஒருவருடைய உலகத்தோடு போட்டி போடுவது அல்ல என்னுடைய நோக்கம். உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லித் தருகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், வையத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வேலை செய்யுங்கள். உங்க கிளாஸ்ல ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்கிறா. எப்ப பார்த்தாலும் 90 மார்க் வாங்குறான் அல்லது 92 மார்க் வாங்குறான்னு வச்சுக்க. அவனை போய் கேட்டு பாரு, அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். படிக்கவே இல்லப்பா, ஒன்னும் தெரியாதுப்பா சொல்லுவாங்க. ஒரே பிளாங்கா இருக்குப்பா, பயமா இருக்கு, எதுவும் படிக்கல, அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அது போய் நம்பாத, நம்பவே நம்பாத. ஒரு பையன் 98 மார்க் வாங்குறாங்க, அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கான் கிளாஸ்ல. ஒருத்தர் 2 மார்க் வாங்கிட்டு கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த 98 மார்க் வாங்குறவங்க கிட்ட 2 மார்க் வாங்குறது கேக்குது. ஏன்டா அழுவுற? அப்பா அடிச்சாருடா. என்னன்னுடா அடிச்சாரு? அந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிச்சாருடா. அது ஏன் கிட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானடாங்கிறான் அவன். இவன் சிரிச்சுட்டு இருக்கிறான். அவன் 98 மார்க் வாங்கி அழுதுட்டு இருக்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், ஜெயிக்கிறது நான் என்ன தெரியுமா? யாரோ வாங்குற 98 நோக்கி பயணப்படுவது அல்ல குழந்தைகளை. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது முதல் டெஸ்ட்ல நீ 60 மார்க் வாங்கியிருக்க, எவனோ ஒருத்தன் 98 வாங்குறானா? கவலைப்படாத. 60 மார்க் வாங்கினியா, அடுத்த டெஸ்ட்ல நீ 61 வாங்கினா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். நீ 98 வாங்க வேண்டியதில்லை, உன்னை ஜெயிப்பது